ஓம் நமோ நாராயணா. ஓம் ஸ்ரீ ஆண்டாள் திருவடிகளே சரணம். விஷுவாவசு வருடத்தின் மார்கழி மாதம் 5வது நாள். நீளாதுங்கஸ்தனகிரீதடி சுப்தமுத்போத்ய கிருஷ்ணம் பாரார்த்தியம் ஸ்வம் ஸ்ருதி சதசிரசித்தமத்யாபயந்தி ஸ்வோச்சிஷ்டாயாம் ஸ்ரச்சநிகழிதம் யஹ் பலாத்கிருத்ய புங்கதே கோதா தஸ்யை நம இதமிதம் பூய ஏவாஸ்து பூய. அன்னவயல் புதுவை ஆண்டாள் அரங்கற்கு பண்ணு திருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் பாடி கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடி கொடுத்தாளைச் சொல்லு. சூடி கொடுத்த சுடர்கொடியே தொல்பாவை பாடியருளவல்ல பல்வளையாய் நாடி நீ வேங்கடவர்க்கென்னை விதியென்ற இம்மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு. பாதகங்கள் தீர்க்கும் பரமனடி காட்டும் வேதமனைத்திற்கும் வித்தாகும் கோதை தமிழை ஐந்தும் அறியாத மானிடரை வையம் சுமப்பதும் வம்பு. கோதை பிறந்தவூர் கோவிந்தன் வாழுமூர் சோதிமணி மாடம் தோன்றுமூர் நீதியால் நல்ல பத்தர் வாழுமூர் நான்மறைகள் ஓதுமூர் வில்லிபுத்தூர் வேதக்கோனூர். இன்று நாம் காணவிருக்கும் பாசுரம் 5வது பாசுரம். மாயனை. மாயனை மன்னு வடமதுரை மைந்தனை தூய பெருநீர் யமுனை துறைவனை ஆயர் குலத்தினில் தோன்றும் அணிவிளக்கை தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை தூயோமாய் வந்து நாம் தூமலர் தூவி தொழுது வாயினால் பாடி மனதினால் சிந்திக்க போய பிழையும் புகுதருவான் நின்றனவும் தீயினில் தூசாகும் செப்பேலோர் என்பாவாய். இதன் பொருள்: ஆண்டாள் இந்த திருப்பாவை நோன்பை பற்றி விவரித்து வருகிறாள். அப்பொழுது நாம் இது எதற்காக இந்த நோன்பு எடுக்கின்றோம்? கண்ணனின் திருப்பாதங்களை அடைவதற்கல்லவா? அப்படியென்றால் அந்த கண்ணன் எப்படிப்பட்டவன், அவன் யார் என்பதை விவரிக்க முற்படுகிறாள். அவன் மாயன், மன்னு வடமதுரை மைந்தன். மாயனான அவன் கண்ணன் வடமதுரை மைந்தனாக நிலைத்திருக்கின்றான். மண்டுதல் என்றால் நிலைத்திருப்பது. அந்த மாயனை, மன்னு நிலைத்திருக்கும் வடமதுரையின் மைந்தனை, நம் தென் தமிழகத்தில் இருக்கும் மதுரை மாநகர், வட இந்தியாவின் இருக்கும் ஒரு மதுரை, அது மதுரா என்று தற்காலங்களில் அழைக்கப்படுகிறோம். அந்த நகரைத்தான் அவள் குறிப்பிடுகின்றாள். வடமதுரை மைந்தனை, தூய பெருநீர் யமுனை துறைவனை. யமுனை நதியின் கரையிலே அமைந்திருக்கிறது மதுரா மாநகர். அந்த மாநகரத்தில், மதுரா மாநகரத்தில் பிறந்த கண்ணன் அங்கு வளர்ந்து வருகிறான். பிறந்தது என்று கூறுவதை விட வளர்ந்து வருகின்றான். அந்த யமுனை நீரில் தூய பெருநீர் பிரவாகித்து வருகிறது. அந்த யமுனை கரையிலேயே கண்ணனின் திருவிளையாடல்களும் கண்ணனின் லீலைகளும் கண்ணனின் விளையாட்டுகளும் இருக்கும். அப்படிப்பட்ட அந்த கண்ணன் ஆயர் குலத்தினில் தோன்றும் அணிவிளக்கு. அவன் தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரன். தாயை குடல் விளக்கம் என்பது, அவன் தாய் குடல் என்பது இங்கு வயிற்று, மணி வயிறை குறிப்பிடுகிறது. அவன் பிறந்த அந்த பெற்ற வயிற்றை அவன் பெருமைப்படுத்தினான். அவனது வாழ்க்கையை வாழ்ந்து பார்த்த பிறகு அவன் சான்றோன் என்று எல்லோராலும் புகழப்படுவதால் அவனை பெற்ற தாய் அவனை சுமந்த அந்த கருவை சுமந்த அந்த வயிற்றை பற்றி பெருமைப்படும் அளவிற்கு கண்ணன் வாழ்ந்திருந்தான். மேலும் அவனை தாமோதரன் என்று சொல்லுகிறார்கள். யசோதை ஒரு முறை கண்ணனை வயிற்றில் கட்டி, அந்த கயிறை உரலுடன் கட்டி அவன் எங்கும் நகராதபடி செய்ய, அந்த தாம்பு கயிற்றின் அச்சு அவன் வயிற்றில் பதிந்து விட்டதாம். அதிலிருந்து அவன் தாமு என்றால் தாம்பு கயர், அந்த அடையாளத்தை வயிற்றில் கொண்டதால் அவனை தாமோதரன் என்றே அழைக்கிறார்கள். அப்படிப்பட்ட அந்த தாயின் குடலை, தாயின் மணி வயிறை பெருமைப்பட செய்த அவன், தாமோதரனான அவனை நாம் தூயோமாய் வந்து நாம் தூமலர் தூவி தொழுது, நாம் தூய்மையான மனதுடன், தூய்மையான உடலுடன், தூய்மையான சிந்தனையுடன், தூய்மையான எண்ணங்களுடன் வந்து தூமலர் தூவி தொழுது வாயினால் பாடி மனதினால் சிந்திக்க அவன் நமக்கு என்ன தெரியுமா செய்வான்? போய பிழையும் புகுதருவான். இதுவரை நம் இதுவரை செய்த எத்தனையோ பிறவிகள் எடுத்த எல்லாவற்றிலும் செய்த கர்மாக்களை அவன் விடுவிப்பான். மேலும் நின்றனவும்
தீயினில் தூசாகும் செப்பேலோர் எம்பாவாய். அவனை வணங்கினால் நம் புண்ணியங்களால் போன பாவத்தை தவிர மீதமிருக்கும் பாவங்களும், தீயினில் ஒரு தூசு இட்டால், ஒரு செப்பு இட்டால், செப்பு எப்படி உருகி அழிந்து போகுமோ அதைப்போல் நம் பாவங்கள் அழிந்து போகும். கண்ணனின் திருவடிகளில் சரணடைந்தால் அப்படிப்பட்ட அந்த கண்ணனைத்தான் இந்த பாவை நோன்பில் நாம் வேண்டி பிரார்த்தித்து பூஜிக்க இருக்கிறோம் என்று ஆண்டாள் விவரிக்கின்றாள். இந்த பாசுரத்தை மீண்டும் ஒருமுறை பார்ப்போம். மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை தூய பெருநீர் யமுனை துறைவனை ஆயர் குலத்தினில் தோன்றும் அணிவிளக்கை தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை தூயோமாய் வந்து நாம் தூமலர் தூவி தொழுது வாயினால் பாடி மனதினால் சிந்திக்க போய பிழையும் புகுதருவான் நின்றனவும் தீயினில் தூசாகும் செப்பேலோர் எம்பாவாய். இந்த திருப்பாவை நோன்பின் 30 நாளும் நாம் இந்த திருப்பாவை பாசுரங்களை படித்து கண்ணனையும் ரங்கமன்னாரையும் நாராயணனையும் சிந்திப்போம். ஆண்டாளின் திருவடிகளில் சரணடைவோம். கண்ணன் திருவடிகளே சரணம். ஆண்டாள் திருவடிகளே சரணம். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா.